எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா விராட் கோலிக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல. ஏன்னா இதுவும் அவங்களாம் கடைசி வேர்ல்டு கப்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டா விராட் கோலி. ஆர்சிபி ஜெயிக்கும் போது தான் அதுவும் ஜெயிக்கல. கடைசியாக விராட் கோலிக்கு ஒரு பெரிய வேர்ல்டு கப்பாக, ஏன்னா அவங்க ரிட்டையர்டும் ஆக போகிறாங்க. ரோஹித் சர்மா சரி, ரோஹித் சர்மா வச்சு ஐபிஎல் வேர்ல்டு கப் வச்சு ஐபிஎல் கப் வச்சு நிறைய பார்த்துட்டாரு. ஆனால் விராட் கோலி இது வரைக்கும் ஒன்றுமே பார்க்கல. ஸோ இப்போ கிடைச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் விராட் கோலி நிறைய ட்ரோல் பண்ணாங்க, அடிக்கலை ஒழுங்காக அடிக்கலான்ட்டு. ஆனால் ஃபைனலில் கிடச்சா அவர் அடித்து 50 தான், அவர் அடித்து 70 ரன் சம்திங் நினைக்கிறேன். அதுதான் இப்போ ஃபைனல் ஸ்கோராக வந்திருக்கு. ஆனால் மும்ரா தான்ண்ணா, யார் என்ன சொன்னாலும் சரி, மும்ரா தான் பெஸ்ட்டு ஹீரோனா. ஆனால் அதோட அக்ஷர் பட்டேல் மெயின்னா. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல. விக்கெட் ஃபுல்லாக போனதுக்கப்புறமே அக்ஷர் பட்டேல் தான் நின்று மேட்சை கொண்டு போனார். அவர் எல்லா மேட்சுமே அவர் ரெக்கக்னிஷன் கிடைக்கல. எப்படின்னா இப்போ ரோஹித் சர்மா அடிக்காரு, ஆனால் அவர் மறைமுகமாக இருந்து நிறைய விக்கெட்டும் எடுத்தார், நிறைய ரன்னுமே அடித்தார். ஸோ இன்றைக்கும் அவர் தான் 41 ரன் கிட்ட அடிச்சிருக்கிறாரு. பவுலிங் சரியாக போனாலுமே மீது எல்லா மேட்சுமே நல்லா போட்டாப்புல. ஜடேஜாவும் அதே மாதிரி தான், அவங்களுக்கு கரெக்டாக வாய்ப்பும் கிடைக்கல. அல்லாமல் ஸ்கை தான்ண்ணா, மெயினாக சொல்லணும்னா ஸ்கை தான். அவங்க என்ன தான் விளையாடினாலுமே அவர் பிடிச்ச ஒரே கேட்சு சூப்பராக பிடிச்சி முடிச்சிட்டாப்ல. அந்த ஒரு கேட்சால தான் இப்போ நம்ம எல்லாரும் இப்போ சந்தோஷமாக இருக்கும். ரோஹித் சர்மாக்கும் விராட் கோலிக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் மீம்ஸ்லேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க, என்னப்பா தூங்க போகலாமா அப்படிங்கிறதான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களுமே அதான் பேசிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் மும்ராவும் ஹர்திக் பாண்டியா சொல்லியே ஆகணும். என்னதான் மும்பை இந்தியன்ஸில் ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க, உள்ளே போகும்போதெல்லாம் ஹர்திக் பாண்டியா ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அவரும் சலிச்சுக்கிட்டே இருந்தார். இப்போ பாருங்கள், என்னதான் ட்ரோல் பண்ணாலும் ஒருத்தன் வீணேன்னு வந்து நினைத்தாயோ அப்படின்ட்டு ஹர்திக் பாண்டியா வேறு லெவல் பண்ணிட்டாருண்ணா. சரியான கம்பேக் தான். இதோட வேறு என்ன சொல்லன்னு தெரியல. ஆனால் சூப்பராக இதே போதும் இந்தியாவுக்கு. இதே மாதிரி இதே இதில் தான் சிஎஸ்கே மேட்சும் பார்த்தா ஃபைனல். இதே மாதிரி தான் 2 பால் 10 ரன் அடிக்க வேண்டியும் அதே செல்வரேசன் மூடு எனக்கு அதுவே இன்னும் மறக்க முடியல. இப்போ இதே இடம் எனக்கு பெரிய மெமரபிள் மூமெண்ட்டாக ஆயிடுச்சு. சிஎஸ்கேவும் ஜெயிச்சாச்சு, இந்தியாவை ஜெயிக்கிறதையும் பார்த்து இந்த இடத்துக்கு வந்து. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கப் அடிச்சிருக்கோம் 13 வருஷம், கிட்டத்தட்ட 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடித்தது. அதுக்கப்புறமா கப்பு அப்படின்றது ஐபிஎல் கப்பை மட்டுமே பார்த்து இந்தியா ஒரு கப் அடிக்காதா, தோனிக்காக அடிக்காதா, கோலிக்காக அடிக்காதா, ரோஹித்காக அடிக்காதான்ட்டு இன்னைக்கு டிராவிடுக்காகவோ யாருக்காகவோ இன்னைக்கு ஒரு கப் அடிச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 15வது ஓவருக்கு அப்புறம் தான் நான் மேட்ச் ஸ்டார்ட்டு ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா தெரியும், சவுத் ஆஃப்ரிக்கா காலங்காலமாக சோக் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டீமு. 35க்கு நாட் அவுட்டில் இருந்து 50க்கு ஆல் அவுட் அந்த அளவு கூட அவனுங்க பண்ணுவாங்க. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ண நடந்துருச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.